100% நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தகவல். ஏனென்றால் நீங்கள் சாணக்கியன் போட்ட இடங்கள்ல நான் பார்க்கிற சாணக்கியன் போட்ட வேட்பாளர்கள்ல ஒரு 40% ஆக்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார். 60% ஆக்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் ஒதுக்கப்பட்ட சபையிலும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையிலும் ஸ்ரீநேசன் சேருக்கும் ஸ்ரீநாத் மருத்துவருக்கும் 2 நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் பெரும்பான்மையான உறுப்பினர்களை தன்னை பிடிக்க வச்சண்டு கட்சியின் அதிகாரத்தையும் சாணக்கியன் தான் கூடுதலான வேட்பாளர்களை இல்லாடாம போட்டது. கிழக்கு அம்பாறையில கூட அவருடைய தலையீடு இருந்தது கோடீஸ்வரனை மீறி. ஆனால் இந்த இடத்துல மட்டக்களப்பில கொஞ்சம் உறுப்பினர்களை கொடுத்தா கூட அந்த சபையில அவ்வளவு தூரம் ஒரு 100% எங்கட பிடிக்கல் எடுத்திருக்குது. அதுக்கு காரணம் மருத்துவர் ஸ்ரீநாத் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் சேர்ந்தார். இவை 2 பேரையும் நான் உண்மையில ஸ்ரீதரன் சேர்ந்த அந்த நேர்கோட்டில கொண்டு நிறுத்துறேன். இவங்க எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு புள்ளியில போகணும். இவங்க எல்லாம் ஒரு செய்தியை கற்றுக்கொள்ளணும். என்னென்றால் சுமந்திரன் பின்வாசல் வழியாக வந்து மக்களால தோற்கடிக்கப்பட்ட சுமந்திரன் நாடாளுமன்ற தேர்தலில் பின்வாசல் வழியாக வந்து அரகுர சத்தியலிங்கத்தையும் அரகுர சிவிகே சிவஞானத்தையும் வச்சுக்கொண்டு கட்சி அதிகாரத்தை தன்னை பிடிக்க வச்சிருக்கீங்க. மக்களால தெரிவு செய்யப்பட்ட மட்டுமில்லை, மக்கள் இப்பையும் உங்களோடான் நாங்கள் இருக்கிறோம் என்று சிறுநேசன் சேருக்கும் ஸ்ரீதரன் சேருக்கெல்லாம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 100% மக்கள் ஒப்புதல் கொடுத்த பிறகு இவங்க தயக்கம் காட்டுறதனுடைய மர்மம் தான் எனக்கு தெரியல. என்றால் உண்மையில அரசியல்லையோ ராஜேந்திரத்திலேயோ முதல் தண்ணி அறியும், தன்னை ராஜேந்திரம் பண்றது முன்னே நீங்க அறிகிறது. இப்ப ஸ்ரீதரன் சேரை எல்லாம் மக்கள் 90% மேல் 100% ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இதுக்கு பிறகு என்னத்துக்கு அவர் சுமந்திரன் பாதச்சுவட்டுக்கு பின்னுக்கு அடி எடுத்து வச்சுட்டு போறாங்களோ தெரியல. உண்மையிலே தமிழரசு கட்சியின் தலைமையில கையில் எடுத்துட்டு கட்டுக்கோப்பாக ஸ்ரீதரன் சேர் போவீர் என்றால் இந்த கிளிநொச்சியில பெற்ற இந்த இமானிய வெற்றி என்றது 8 மாவட்டத்திலும் வந்திருக்கு. இந்த வெற்றி பரவலாக்கப்பட்டிருக்கும் அவங்களோட ஆளுமைக்கு. அந்த துரோகமும் வீழ்த்தப்பட்டிருக்கு. குடத்தறி என்று சொல்லக்கூடிய அந்த வட்டாரத்தில் சுமந்திரனுக்கு வெக்கமில்லிய காலமா இந்த பிரஸ் மீட்டை வேற வைக்கிறதுக்கு வந்து மக்களால துரத்தி விடப்பட்ட இவர் வந்து விடிய சொல்றேன், இந்த வெற்றிக்கு நான் தலைவணங்கிறேன், இது மக்கள் எங்களுக்கு தந்த வெற்றி, தமிழரசு கட்சியை தான் மக்கள் நம்பினோம் என்று. மக்கள் தமிழரசு கட்சியை தோற்கடிச்ச இடங்கள் எல்லாம் துரோகத்தின் இடங்களாக இருக்கு. சுமந்திரன் போட்ட இடங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. அவற்றை வலதுகரமாக அவற்றை முழுநேர பணியாளர் வேறு சுமந்திரன் முழுநேர வேர்க்கஸா வேலை செய்த சத்தியலிங்கம் கடந்த தேர்தல்ல நகர சபையாக வவுனியா இருக்கேக்க 8 இடங்கள்ல வெற்றி பெற்றவங்க 10. இந்த முறை ஒரு இடத்துல கூடவே அதை பற்றி சுமந்திரன் வாய் திறக்குதா இந்த பிரஸ் மீட்ல?